அவங்களுக்கு ஏஜ் இப்ப 30 ஆக போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்ப 25. இப்போ ஏஜ் ஆகுறதுனால இப்போ எனக்கு மேரேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கண்டி. முன்னாடி இவங்களுக்கு ஏஜ் ஆகல இல்லையா, இப்போ இவங்களுக்கு 25 தான் ஆகுது. இவங்களுக்கு ஏஜ் இருக்கு, கமிட்டட் ஆல்சோ. ஐம் நாட் கமிட்டட் பிகாஸ் ஐம் ஓரியன்டட் ஃபார் மை என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபேமிலி தான். எனக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுல இருந்து when I was in 20 காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே என் ஃபேமிலியை எல்லாமே என்னோட கையில் எடுத்துக்க வேண்டிய நிலைமையில நான் வந்துட்டேன். ஸோ அந்த நிலைமையில இருந்து இப்போ வரைக்குமே நான் என் ஃபேமிலி நான் தான் பாத்துக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். என்ன வரேன்னா, இதுக்கப்புறம் நீ உன் லைஃப பாத்துக்கோ. எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்காங்க. நாங்க ஃபேமிலியை நாங்க ரன் பண்ணிக்கிறோம். நீ இதுக்கப்புறம் உன் லைஃப நீ என்ஜாய் பண்ணு. ஏன் அவரை சேர்த்துக்கிட்டு பண்ணலாமா, நம்ம சேர்ந்து பண்ணோம், நாங்களும் உங்களோட கை கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்றீங்க? ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான் சார். நீங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் சார். ஓகே ஓகே. நீங்க கமிட் ஆனவர் எந்த ஊருக்காரு? வேலூர். வேலூர். இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? உங்க அண்ணனுக்கு புரியல, ரைட்டு தானே? இப்ப அம்மா வேணும் கூட இல்லையா, அதுக்கு இந்த அப்பாவிய போ சொல்றீங்க. அந்த தாட்ல இல்ல இல்லையா? சுத்தமா இல்ல. டேய் பாருங்கடா, அந்த முகத்தை பாருங்கடா. அப்பா ஸ்தானத்துல குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காப்புல. இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை தூக்கி குப்பத்தில் கிடைச்சிருங்களே. சத்தியமா உங்களுக்கு இது தப்பா தெரியல? மனசாட்சி கொடுத்துல உங்க அம்மா வேணும் ஆயாம்மா வேலை பார்க்கறதுக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்காரர் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். இவரு அதுக்கு இடைஞ்சலாக்க உடனே வெளியே அனுப்புறீங்க.